ஏன்னா மற்றவர்கள் சண்டை போட்டுக் கொள்ளும் பொழுது சண்டை போட்டுக்கொண்டது வெளியில் தெரியும் விதமாக பொது இடங்களிலே காமித்துக் கொள்வது. ஆனா துலாம் ராசிக்காரர்கள் 1008 பிரச்சனை இருந்தாலும் அது வெளியில காட்டாமல் இருப்பது. இவங்க குடும்பம் எப்படியா இப்படி சந்தோஷமா இருக்குது அப்படின்னு நினைச்சாலே துலாம் ராசிக்காரர்களுக்கு கந்திஷ்டி என்பது ஒட்டி கொள்ளும். ஏன் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இவன் மட்டும் ஃபிகரோட பைக்ல சுத்திக்கிட்டு இருக்காயா, 4 பேர் துளாராசிக்காரங்க கரெக்டா பார்த்து கந்திஷ்டி பட்டா அடுத்த நாளே பிரேக்கப் அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில காதல் ஃபெயிலியர் வந்து சேரும். துலாம் ராசிக்காரர்கள் 4 பேரோட அப்படியே உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டு ஒரு ஸ்டேட்டஸை போட்டா அடுத்த நாள் அந்த 4 பேர் 4 ஊருக்கு போயிடுவா. அப்ப துலாம் ராசிக்காரர்கள் மீண்டும் அந்த உறவுகளை இணைவது என்பது மிகப்பெரிய பிரச்சனையா மாறும். அப்ப காதலில் இருக்கக்கூடிய ரசனை, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம், பொது இடங்களில் இவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதம் பிறருக்கு கண் திருஷ்டியை கொடுப்பதால் இவர்களுக்கு கிடைத்த சந்தோஷம் அந்த திருஷ்டினால மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகுது. பெரும்பான்மையாக துலாம் ராசிக்காரருடைய காதலை இன்னொருத்தர்கள் பார்த்து ரசிப்பதில்லை. அதனாலேயே கண் திருஷ்டினாலேயே துலாம் ராசிக்காரர்களுக்கு பிரேக்கப் அதிகம் வருதுங்க.